நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பார்த்து வயிறு எரிகிறது என்று 2 நாட்களாக சாப்பிடவில்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை மைய முகவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக தேடி வந்த ஆர். பி. உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 25 இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் என்றும், குறிப்பாக தேனி தொகுதியில் வெல்வோம் எனவும் தெரிவித்தார். இவ்வாறு கருத்து கணிப்பை வெளியிடுவதால் மன உளைச்சல் ஏற்படுகிறது என்றும் ஆர். பி. உதயகுமார் கூறினார். மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு நாளைக்கு அப்புறம் எதுக்கு சார் தேர்தல் ஆணையம் கவுண்டிங்னு ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க? நீங்க எக்ஸிட் போர்ட்லயே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? ஊடகங்களே எல்லாரும் நீங்க நிர்ணயிச்சிட வேண்டியதானே? நீங்க அதுக்குன்னு முறை வச்சிருக்காங்களா சார்? தேர்தல் ஆணையம் போலிங்னு ஒரு தேதி வச்சிருக்கீங்க, தேர்தல் ஆணையம் கவுண்டிங்னு ஒரு தேர்தல் வச்சிருக்கிறீங்க. ஏன்னா வாக்களித்த மையே மறைஞ்சு போச்சு சார். முதல் கட்டத்தில் 19ஆம் தேதி போட்டது, இன்னைக்கு 4ஆம் தேதி எனக்கு மையே போச்சு, மறந்து போச்சு. எங்களுக்கு இந்த நிலவரத்தை சொல்ற உரிமைனா நாங்கள் ஃபீல்டில் இருந்தோம். எங்க பொதுச் செயலாளர் எங்களை பொறுப்பாளரை போட்டு இப்போ நாங்கள் 10 பேர் நாங்கள் பொறுப்பாளரை பணியாற்றுறதுனால அதை பார்க்குற போது எங்களுக்கு வயிறு தலைவரை 2 நாளாக சாப்பிட தலைவரை அதை பார்த்ததுல அது மன உளைச்சல் ஏற்படுது.